உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. வணக்கங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரவா கேசரி செய்ய போறேன். அது எப்படி செய்யறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சமா முந்திரி பருப்பு போட்டு இதை நம்ம பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம செவக்க வறுத்துக்குவோம். இந்த முந்திரி கொஞ்சம் செவந்த ஏற்பாடு தான் நம்ம காஞ்சி திராட்சையை போட்டுக்கணும். முந்திரி செவந்துருச்சு. இப்போ நம்ம இந்த காஞ்சி திராட்சை அதை போட்டுக்குவோம். ஏன்னா காஞ்ச திராட்சை உடனே வந்துடும். இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் பள்ளிக்குவோம். முந்திரியும் திராட்சையும் நம்ம வறுத்துட்டோம். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதிலே இந்த ரவையும் நம்ம போட்டு கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்குவோம். அப்படி வறுத்துட்டாதான் ரவை நல்லா பொலன்னு வந்துருச்சுன்னா கேசரி சூப்பராக வரும். பாருங்க, ரவை நல்லா செவந்துடுச்சு. இதை இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடுவோம். இப்போ நம்ம அதே கடாயில் 1 கப்பு பால், ஒரு 2 கப்பு தண்ணி, மொத்தம் 3 கப்பு நம்ம ஊற்றிருக்கோம். 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு ஊற்றிருக்கிறோம். இது கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சமாக ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி போட்டுக்குவோம். இதில் கலருக்கு கொஞ்சோண்டு கேசரி பவுடர் கரைச்சி கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். ஏன்னா நம்ம கரைக்காமல் போட்டோம்னா இது கட்டி கட்டியாக இருக்கும். அதால் கரைச்சி கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். அடுத்ததான் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ரவையை போட்டுக்குவோம். கொதிக்க வச்சு போட்டாதான் அது நல்லா வெந்து பொலன்னு வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கட்டி கட்டியாக போயிடும். நல்லா கலந்துக்குவோம். அப்படியே வேகட்டும். இது 3/4 பதத்துக்கு வெந்த ஏற்பாடு தான் நம்ம சர்க்கரையை போடணும். இல்லைனாக்கா ரவை வந்து வேகாது. பாருங்க, நல்லா ரவை வெந்து கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை போட்டுக்குவோம். 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு சர்க்கரை போட்டிருக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்துக்குவோம். இப்போ கேசரி நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு. கொஞ்சம் நெய் போட்டுக்குவோம். 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் நெய் போட்டுக்குங்க. நெய் போட்டால் தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும். ஒட்டாமல் வந்துடுச்சு பாருங்க. கடைசியாக நம்ம இந்த முந்திரி திராட்சை இதிலே சேர்த்துக்கலாம். இதை ஆஃப் பண்ணி அப்படியே பாத்திரத்தில் அள்ளி வச்சுக்கினாலும் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட்டில் நெய் தடவி இதை கொட்டி நீங்கள் பீஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம். பாருங்க, அருமையான கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பால்லாம் போட்டு செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீண்டும் சுவையான சுலபமான ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.